ஹாய் டே 107 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி வந்து நம்ம தேட்டரில் வந்து பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன மூவி பார்த்துருக்கோன்னா மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர், நம்ம வனிதா மேடமும் அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் அவங்க நடித்த மூவி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மூவி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ ஒய்ஃபுக்கு வந்து 40th பர்த்டே வந்து வருது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, 40 சொல்லாத, எனக்கு வந்து ரொம்ப வயசெல்லாம் ஆகலை அப்படின்ற மாதிரி அவங்க அது 40 பர்த்டேன்னு சொல்லும் போதே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட அம்மாவும் அவங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, உனக்கு வந்து 40 வயசு ஆகிடுச்சு, ஸோ நீ வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும், ஸோ இதுக்கப்புறம் போனால் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 45. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இப்போ குழந்தை வேணாம், இதுக்கப்புறம் வந்து என்னால் குழந்தை பெற்று வளர்க்க முடியாது, ஸோ வந்து குழந்தை வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்து குழந்தை வேணுன்றதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஹெல்த் கண்டிஷனும் இதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும், அதனால் இப்போவே வந்து எனக்கு குழந்தை வேணுன்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து குழந்தை வேணான்றாரு. ஸோ அவரை கன்வின்ஸ் பண்ணி இவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றதான் வந்து மூவியாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்டு வந்து ரெகுலரான கான்செப்ட் தான், பட் வந்து இதை வந்து ஒரு காமெடி மூவியாக எடுத்துருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமெடி வர மாதிரி வந்து காமெடி மூவியாக எடுத்துருக்கலாம். இல்லை கண்டென்ட் வந்து கொஞ்சம் வந்து சென்சிட்டிவான மேட்ரு தான். ஸோ ஒரு குழந்தை பற்றினது, ஒரு ஏஜ் பற்றினது இருந்தது, இது வந்து ஒரு ஃபேமிலி மூவியாக வந்து எடுத்துருக்கலாம். ஒரு எமோஷன் கலந்து வந்து ஒரு ஃபேமிலி மூவியாகவே வந்து இதை வந்து கன்வே பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதையுமே வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவுமே பண்ணலை. ஸோ இதை வந்து முக்கியமான விஷயம், மூவி வந்து A ரேட்டட் தான், A சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இவங்க எதுக்காக இந்த கண்டென்ட் வந்து அடல்ட் மூவியாக எடுக்கணும்னு நினச்சாங்கன்றது வந்து தெரியல. ஸோ இது வந்து அடல்ட் மூவியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து இப்படி ஒரு ஈஸியாக எடுக்க வேண்டிய விஷயத்த எதுக்காக இவங்க இதை இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், மொத்தமாக வர சீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டோரில் தான் வருது. அவுட்டோரில் பெருசாக இவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ இவங்க வீடை காட்டுறாங்க, இவங்க கான்வர்சேஷன் எல்லாமே வீட்டில் நடக்கும். அண்ட் வந்து இவங்க ஒரு ஹோட்டலில் வச்சுக்கவே காட்டுவாங்க, அந்த கிச்சன் செட்டப்பில் காட்டுவாங்க, அது நடக்கும். ஸோ இவங்க அம்மா இருக்காங்க, ஹீரோயினோட அம்மா, அவங்க வந்து ஒரு கிளப்பில் இருக்க மாதிரியும் இல்லை வெளில போயிட்டு பார்ட்டி பண்ணுற மாதிரியோ இல்லை இவங்க அடிக்கடி ஒரு பார்ட்டி பண்ணுற மாதிரியோ ஒரு கெட்டுக்கதை இருக்க மாதிரியோ தான் வந்து சீன்ஸே போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே இவங்க வந்து இண்டோர்லேயே எடுத்துருக்கலாம். ஸோ இந்த எதுக்காக இந்த கதை பேங்காக்கில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒன்றும் தெரியல. ஏன்னா இப்போ இவங்க பேங்காக் சிட்டியோ நமக்கு ஒன்றும் கவர் பண்ணி காட்டல, இல்லை அங்கே நடக்கிற ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலையோ இல்லை அங்கே நடக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலையோ எதையுமே காட்டல. எல்லாம் நம்ம ஊர்லேருந்து தான் கூட்டின்னு போயிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் மூவி ஃபுல்லாகவே வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு 40 வயசு இல்லையா, ஸோ வந்து ஒரு 30 வயசு நடக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ராபர்ட் மாஸ்டருக்கு கொஞ்சம் வந்து வித்தியாசம் தெரியுது. அவர் வந்து ஹேர் ஸ்டைல் மாற்றிருக்காரு, ஒரு மாதிரி உடம்பையும் குறைச்சி கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஏதோ வந்து கொஞ்சம் முன்னாடி நடந்த மாதிரி தெரியுது. இவங்க பார்த்திங்கன்னா ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே டிட்டோ இப்போ என்ன இருக்காங்களோ அதே மாதிரி இருக்காங்க. மேபி எதனா ஹேர் கலர் எதனா மாற்றிருப்பாங்க போல் இருக்குது, நம்ம வந்து அதை சரியாக நோட்டீஸ் கூட பண்ணல. ஸோ அந்தளவு தான் அந்த கெட்டப் சேஞ்ச் வந்து இருந்தது. இது என்ன நடக்குதுன்னா வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஸோ இவர் ராபர்ட் மாஸ்டரை பார்த்தா மட்டும் தான் நமக்கு வந்து அது ஃப்ளாஷ்பேக்குன்ற மாதிரி தெரியுது. இவங்களை தனியாக ஒரு ஷாட்டில் காமிச்சா கூட இப்போ இது லைவாக நடக்கிற விஷயமா இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற விஷயமா அப்படின்னே நமக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து எதுக்குன்னா இவங்க எப்படி லவ் பண்ணாங்கன்றதை காட்டுறதுக்காக வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ப்ரப்போசல், இப்படி ஒரு அக்செப்டன்ஸை வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. இப்படி ஒரு கேவலமாக வந்து அந்த சீனை வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஐடியாலஜியில் வந்து அந்த சீனை எடுத்தாங்கன்றது தெரியல. எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டில் வந்து இவங்க நடுவில் பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு தெலுங்கில் பேசுவாங்க. ஸோ அது தெலுங்காகவும் இருக்காது, தமிழாகவும் இருக்காது, இங்கிலீஷாகவும் இருக்காது, மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்றாங்க. கேட்டால் இவங்க வந்து தெலுங்கு பேக்ரவுண்டுன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து சித்தூரில் வைக்கிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ அது எதுக்கு தேவையில்லாமல் இங்கேருந்து அங்கே எடுத்துன்னு போனாங்கன்றது தெரில. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு ஒன்று கூட நம்ம வந்து பார்க்குற மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ மேக்கப் வந்து கொஞ்சம் கூட படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இஷ்டத்துக்கு இவங்க நினச்ச மேக்கப்லாம் போட்டு யாரையுமே பார்க்க முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. காமெடியுமே வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை, காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த படம் போகிற இதில் அது என்ன ஏதுன்னு நமக்கு பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து ஒன்றும் முடியல. ஸோ இப்படி தான் வந்து குழப்பி எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு நார்மல் சப்ஜெக்டாக ஒரு நார்மலாக கொடுத்துருந்தா கூட வந்து பார்க்குறது ஓகேவாக இருந்திருக்கும். இவங்க வந்து இது அடல்ட் மூவியாக எடுக்கணும்னு நினச்சி அதுவுமே சரியாக வராமல் இவங்க அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த அடல்ட் மூவியாக கொடுக்கணுன்றதை ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து 2.5 மணி நேரம் அதுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ 2 hours 20 minutes கிட்ட வருது ரன் டைமு. கண்டிப்பாக நம்ம பொறுமையெல்லாம் சோதிக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்டு
அந்த ஃப்ளாஷ்பேக்கு அண்டு லைவில் நடக்கிற கண்டினியூட்டி கூட எடுக்காமல் ராபர்ட் மாஸ்டர் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்கும்போதே வந்து இவங்க ஒரு சாங் எடுத்திருக்காங்க அண்ட் வந்து ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அவர் அதே ஹேர் ஸ்டைலு அதே அந்த கொஞ்சம் வந்து ஒல்லியாக இருக்க மாதிரி எடுத்திருக்காங்க. அதை மேட்ச் பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கேப் போட்டார்னா இப்போ ஒரு அந்த ஹேர் ஸ்டைல் மறைஞ்ச மாதிரி. ஸோ இவங்க இப்போ தான் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ எதுக்கு இது மாதிரி எடுக்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும்? ஒன்று இந்த கண்டினியூட்டி பார்க்குறவங்க அதை அந்த சீனை வந்து படத்தில் வந்து எடுத்துருக்கணும், இல்லையா வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த டைம் லைனில் எடுத்துருக்கணும். ஸோ இப்போ இருக்க மாஸ்டர்னு நம்ம நம்ப வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. ஸோ இந்த படமே வந்து தேவையில்லாத படம் தான். பை. Day 107 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். செகண்ட் டேட்டில் தான் பார்த்துருக்கோம். 110 PM.